நம்ம இன்னைக்கு நல்ல காரசாரமான பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக பாவக்காய் குழம்புனா ரொம்ப கசப்பாக இருக்கும்னு சொல்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காவே பிடிக்காதவங்க கூட இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காயை இது போல் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உள்ளே இருக்க விதையோடையே சேர்த்துக்கோங்க. ஒருவேளை ரொம்ப முத்தின பாவக்காயாக இருந்ததுன்னா விதையை நீக்கிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு பாவக்காய் குழம்பு பண்ணும்போது கசப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரியட்டும். அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் நீள்வாக்கில் இது போல் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவு இது போல் கட் பண்ணின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம் முழுமையாக வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை முழுமையாக வதங்க விடுங்க. வெங்காயத்தை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கி பண்ணும்போது கிரேவியோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு முழுமையாக வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள்லாம் நம்ம அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட் இருக்கட்டும். அடுத்து இதில் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. தக்காளி நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போகணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கலருக்காக நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருந்தோம்ல, இப்போ நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கும், நார்மல் மிளகாத்தூள் நல்ல காரமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 2 சில் தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்த பால் தான் இது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. புளி அதிகம் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. லேசாக குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல பாவக்காய், அதை சேர்த்துருங்க. பாவக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி இருக்கிறதுனால பாவக்காய் ஓரளவு வெந்திருக்கும். இப்போ இது முழுமையாக வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. கடைசி அதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு நம்ம குழம்பு வேக வச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்தா போதும். நான் பாகு வெல்லம் சேர்த்துருக்கேன், நீங்கள் நார்மல் வெல்லம் கூட சேர்க்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு
எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நம்ம எண்ணெயில் கூட சேர்த்துடலாம். அப்படி சேர்க்க மறந்துட்டிங்கன்னா கடைசியாக இது போல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு குழம்பு வந்து நல்லா தயாராகி வந்திருக்கு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸ் கூட மட்டும் இல்லை, தோசை இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் பக்காவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவக்காய் குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.